தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய தியானம், அமைதியாய் இருப்பான். நீதிமொழிகள் 1:33. எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாய் இருப்பான். அமைதியாய் இருப்பான், நிம்மதியாய் இருப்பான், சமாதானமாய் இருப்பான், சுகமாய் வாசம் பண்ணுவான். Whoever listens to me will dwell safely and will be secure without fear of evil. கர்த்தருக்குள் அருமையானவர்களே, பிரேயர் வாய்ஸ் சாட் குழுமத்தின் மூலியமாக இன்று காலை வேளையில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் பயப்படுகிற காரியம் எல்லாம் அற்புதங்களாக, அடையாளங்களாக கர்த்தர் மாற்றுவார். நீ பயப்படுகிற காரியம் உனக்கு ஒன்றும் நேரிடாது. நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. அன்பின் ஆண்டவரே, அப்பா பிதாவே, அருமை இரட்சகரே, இந்த நாளை காண கொடுத்த கிருபைக்காக நன்றி. இந்த நாளிலே பிரேயர் வாய்ஸ் சாட் குழுமத்தில் இருக்கிற ஒவ்வொரு அன்பு சகோதர சகோதரிகளை ஆசீர்வதிங்க. தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை, சமுதாய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஆசீர்வதியும், பலப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். எனக்கு செவி கொடுக்கிறவன், எனக்கு என்றால் ஞானம், எனக்கு என்றால் கர்த்தருடைய வார்த்தை, எனக்கு என்றால் ஆலோசனை, எனக்கு என்றால் இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிதல். யாரெல்லாம் ஞானத்திற்கு, தேவனுடைய வார்த்தைக்கு, தேவனுக்கு, தேவ ஆலோசனைக்கு கீழ்ப்படுகிறார்களோ, செவி கொடுக்கிறார்களோ, அவர்கள் விக்கினமின்றி வாசம் பண்ணுவார்கள். வாசம் பண்ணுகிறது மட்டும் இல்லாமல் அமைதியாக இருப்பார்கள். நோவா கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவர் சொன்னதையெல்லாம் செய்ததினால், செவி கொடுத்ததினால் விக்கினமின்றி வாசம் பண்ணினார். அவரும் அவருடைய குடும்பத்தாரும் தேவன் அவர்களை நினைந்தருளினார். அவர்களோடு கூட இருந்த காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்களையும் தேவன் தானியேலுக்கு கூட இருந்து சிங்கங்களின் வாயை, தேவதூதனை அனுப்பி சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார். ஷாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ மூவரும் 7 இந்த அக்னி சூழலில் இறங்கும் பொழுது அவரை வந்து இறங்கினார். தாவீதோடு கூட கர்த்தர் கூட இருந்தார். கர்த்தருடைய ஜனங்களாகி உங்களோடும் என்னோடும் கூட அவர் இருக்கிறார். நாம் செய்ய வேண்டியது கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை தான் ஞானம், இயேசு தான் ஞானம். அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் மீட்பும் பரிசுத்தருமானார். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நடப்பிப்பேன். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உன் கண்ணீரை கண்டேன். ஆமென், ஆமென்.